என் தங்கப்பிள்ளையே, தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து இந்த வராகி தன் கருவறையிலிருந்து உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்கின்றேன். இன்று என்னுடைய பாதத்தை நீ தொட்டாயானால் இந்த வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் உன் இல்லத்தில் ஒரு நல்லது நடந்தே தீரும். அந்த நல்ல விஷயத்தை உன் தாயானவள் நான் நடத்தி காட்டுவேன் என்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது உனக்கான நன்மைகளை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி எந்த நிலையிலும் கடந்து உனக்கான நன்மைகளை உறுதி செய்திட என் குழந்தை நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாயின் பாதத்தை தொட்ட பிறகு உனக்கு கவலை எதற்கு? அம்மா தஞ்சையிலிருந்து உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் உன்னை தேடி நான் வரவேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதையும் மீறி என் குழந்தையை தேடி நான் வருகிறேன் என்றால் நீ என் மீது கொண்ட அன்பு அத்தனை மகத்தானது, அத்தனை உன்னதமானது. உன்னுடைய உன்னதமான அன்பிற்கு நான் நிச்சயமாக நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டுமல்லவா? அதனால்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விடியலும் எப்படி உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுபோலத்தான் இந்த நாளும் உனக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். அந்த ஆசையினால்தான் இத்தனை நேரமும் உன்னோடு பேசிக்கொண்டும் உனக்கான வெற்றியை உறுதி செய்து கொண்டும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றி எந்நாளும் உனக்கு நினைவில் இருப்பது உண்மை என்றால் எப்படியும் இந்த தாயானவள் நம்மை காப்பாற்றி விடுவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மை காப்பாற்ற நம் வராகி நம்மை தேடி வருவாள் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நீயாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இரு. எப்பேற்பட்ட விஷயத்திலும் அம்மா உன்னை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறாள் என்பதனை மட்டும் நீ மறக்காமல் இருந்து விட்டால் போதும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கென நான் தர நினைக்கின்ற விஷயங்களை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைகளாகவே நடக்கும். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களிலும் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக நான் உன் மீது கொண்ட அன்பினை நீ உறுதி செய்ய வேண்டும். நான் உனக்காக வருகின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தோஷங்களும் இங்கு நிரந்தரம் இல்லை, அதுபோல எந்த கஷ்டங்களும் இங்கு நிரந்தரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வருகின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும். வருகின்ற நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதாவது உணர்ந்து பார்த்திருக்கிறாயா? நம் வாழ்க்கை முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று. நம்மோடு முன்பெல்லாம் எத்தனை பேர் பேசினார்கள், இப்பொழுதெல்லாம் எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்று. என் குழந்தையே, ஒருவரினுடைய தகுதி உயரும் பொழுது அவரினுடைய சுற்று வட்டார பழக்கங்களும் விரிந்து கொண்டே இருக்கும். அது எப்படி என்று நிச்சயமாக நீ உன் வாழ்க்கை அனுபவத்திலேயே கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த மனிதர்கள் அப்படித்தான். யாரிடத்தில் எந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது, பணம் யாரிடத்தில் குவிந்து கிடக்கிறது, அங்குதான் சென்று நாமும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த பணம் இருப்பவன் தன்னை கைவிடுவான் என்ற எண்ணம் இவர்களுக்குள் நிச்சயமாக வருவதில்லை. நடந்தால்
வாழ்க்கை அனுபவத்தால் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இவர்களுக்கு தானாகவே ஒருபொழுதும் எந்த வகையிலும் நல்லதொரு புத்தி கிடைத்து விடுவது கிடையாது. அதனால் சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம், இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல், இவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இவர்கள் உன்னை தேடி வர வேண்டும் என்பதற்காகவோ உன்னுடைய தகுதியை உயர்த்த நினைக்காமல், நீ நல்லபடியாக வாழ வேண்டும், உனக்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நீ உன் தகுதியை உயர்த்தி கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். தஞ்சையில் இருந்த இந்த வராகி உன் முன்னால் வந்து நின்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களையும் பேரதிசய மாற்றங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பினால் போதும். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உண்மையாகவே உன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு உன்னுடைய நல்ல மனதிற்கு தனக்கான நம்பிக்கையை கொடுக்க யார் வருகின்றார்களோ அந்த உறவு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு என் பிள்ளையே. அதனால் யாரும் இல்லை, யாரும் நம்மை தேடி வரவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், நம்மை தேடி வந்திருப்பவர்கள் எல்லோருமே நமக்கானவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய நிலையை அறிந்து, இந்த வாழ்க்கை உனக்கான சூழ்நிலைகளை புரிந்து, எப்பொழுதும் உனக்கு கொடுக்கின்ற நல்ல மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று உணரத் தொடங்கிவிட்டாயானால் அது உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நாம் சரியாகத்தான் எதிர்கொள்கிறோம் என்றால் தெய்வம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடுமா? ஒருபோதும் அது நடக்காது. தெய்வத்தின் பாதத்தை தொட்ட என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கானதொரு விஷயத்தை அடையாமல் எங்கும் செல்ல மாட்டாய். உன்னுடைய நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டாலே போதும். வருகின்ற விஷயங்களை உணரத் தொடங்கு. தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். எல்லாவற்றையும் தாண்டி நாம் வாழ்கிறோம் என்ற உணர்வு உனக்குள் வந்து விட்டாலே போதும். யார் நம்மை தேடி வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, நாம் நமக்கான வாழ்க்கையில் நாமாக இருந்து விட்டால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டிருக்கின்றது. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை என்று ஒதுங்கி இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நினைத்து பார்த்தால் உனக்கு மேலும் மேலும் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் பல உன்னை தேடி வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறிவிட உனக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மனிதர்கள் அல்ல, உனக்கு உறுதுணையாக இருந்தது தெய்வம் மட்டும்தான். அதனால் எல்லாவற்றிலும் யாருக்கும் எந்த ஒரு பதிலையும் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கில்லை. யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற கட்டாயமும் உனக்கில்லை. யாரிடமும் நீ கையேந்தி உணவு வாங்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள். இவர்கள் யாரும் உன் வயிற்று பசியை போக்கவில்லை என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நீ உழைக்கிறாய், நீ சாப்பிடுகிறாய் எனும் பொழுது யார் உன்னிடம் வந்து எதை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியும்? யார் உன் நிம்மதியை கெடுக்க முடியும்? அப்படியே ஒருவரின் வார்த்தை உன் மனதை பாதிக்கிறது என்றால் அந்த நொடியிலேயே நீ உணர்ந்து விட வேண்டியது, இவர்கள் நம்மை காயப்படுத்த செய்கிறார்கள். நாம் இருக்கின்ற இந்த நிலையில் கூட நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்று. அதனால் அந்த நொடியிலேயே நீ விழித்து கொள்ள வேண்டும். அந்த நொடியிலேயே உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நீ மீட்டெடுக்க தயாராகிவிட வேண்டும். எப்பொழுதும் போல நீ
நல்ல குழந்தையாக பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. அம்மா உடனிருந்து உனக்கு தருவதை எல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் இவை ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பினால் போதும். உன்னால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மாற்றிவிட முடியாது. ஆனால் உன்னால் நடக்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். சரியோ தவறோ அதை ஏற்றுக்கொண்டாயானால் மேலும் மேலும் உனக்கு வேதனைகள் வராமல், மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வராமல் உன்னால் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள நினைக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக பேரதிசயங்களை நடத்தத்தானே செய்ய வேண்டும். அதை உன் அம்மா முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற புதிய சவால்கள், ஒவ்வொரு நாளும் நீ எதை செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்யக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன் கைகளுக்குள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய பாதத்தை தொட்ட உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் நடந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் நம்மை யாரும் கைவிட மாட்டார்கள் என்பது நம் எண்ணமாக இருக்கும் பொழுது, இந்த சூழ்நிலை நமக்கு வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது யார் நமக்கு கை கொடுக்கிறார்கள், யார் நம் கையை விட்டு உதறி செல்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கஷ்டம் வரும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகம் என்னவென்று நமக்கு தெரிய வரும். அதனால்தான் தெய்வமும் அந்த கஷ்டத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வமும் இந்த துன்பத்தை நமக்கு இதனால் தான் தருகிறது என்பதனை நீ உணர வேண்டும். சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் உண்மையான முகம் இது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் என்னவென்று தெரிய வரும். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னிடம் சொல்லி இருக்க கூடாதா என்று பிரச்சனைகள் முடிந்த பிறகு சொல்கின்ற மனிதர்கள் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது சென்று கேட்டால் என்னவென்று கூட செவி கொடுத்து கேட்டிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களினுடைய உண்மையான மனநிலையை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. ஒவ்வொரு நிலையிலும் யார் யார் எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் எந்த இடத்தில் இவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சார்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வத்தின் அருளாலும் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருந்து வழி நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? தெய்வத்தினுடைய அன்பும் தெய்வத்தினுடைய நம்பிக்கையும் உனக்கே உரித்தானதாக கிடைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நீ நிச்சயமாக நினைத்து மனம் வேதனைப்பட்டு விடக்கூடாது. எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் தான் நடக்கும். அதை எப்படி அம்மா உறுதியாகச் சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா? நாமே இங்கு 1000 பிரச்சனைகளுள் சிக்கி தவிக்கும் பொழுது அம்மா எப்படி நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறாள் என என் குழந்தை நீ யோசிக்கிறாயா? நான் சொல்வதில் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது ஒருபொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உனக்கு உன் வாழ்க்கையில் என்றும் நிரந்தரமாக இந்த வராகி நான் இருப்பதை நான் என்றும் உனக்கு உறுதி செய்கிறேன். தஞ்சையிலிருந்தே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அங்கு வந்து என் பாதத்தை உன்னால் தொடுவதற்கான சூழ்நிலைகள் உனக்கு வாய்க்கவில்லை. அதனால் நானே என் பாதத்தை தொடச் சொல்லி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஆனால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் நிலையாக இருப்பதை உறுதி செய்துதான் நீ நல்லது நடக்கும், உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று அம்மா உறுதி வாக்கு தருகின்றேன். என் பிள்ளையே,
இப்பொழுதிருக்கின்ற நிலையை வைத்து எதையும் கணக்கு போடாது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலைகளும் மாறும். அத்தனையும் உனக்கு மிக பெரிய திருப்பங்களை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.